அரியணையில் வைத்து பூஜை செய்து கொண்டு துறவியை போன்ற வாழ்க்கையை நான் மேற்கொள்வேன். சரியாக 14 வருடங்கள் கழிந்ததும் உடனே வந்து நீங்கள் ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அக்னி வளர்த்து அதில் பிரவேசித்து என் உயிரை விட்டுவிடுவேன் அண்ணா. சம்மதமா? பரதா, மன்னனாயிருந்து சுகபோகமாய் வாழாமல் துறவு வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாயா? வேண்டாம் சகோதரா, அயோத்தியில் மன்னனாயிருந்து ஆட்சி செய். இல்லை அண்ணா, உங்கள் பாதுகைகளை தாருங்கள். மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. கசிந்திடும் கண்ணீரை திரும்பிடச் செய்யா, மறைவிடும் நெஞ்சத்து மழையென பெய்யா. ஆழ்மனதில் சூழும் இருளை நீளும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா. அனுமனே, நீ விரைந்து சென்று என் சகோதரன் பரதனிடம் நான் வந்து கொண்டிருப்பதாகச் சொல். 14 வருடம் முடிந்துவிட்டது. என்னை காணாமல் அவன் அக்னி பிரவேசம் செய்ய முயற்சிப்பான். இதோ ஒரு நொடியில் சென்று தெரிவிக்கிறேன் சுவாமி. 14 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் அண்ணன் இன்னும் வரவில்லை. ஒருவேளை இந்த அரச வாழ்வை வெறுத்து விட்டாரோ? எப்படியானாலும் நான் சொல்லியபடி அக்னி பிரவேசம் செய்து என் உயிரை விட்டு விடுகிறேன். யார் அங்கே? நான் அக்னி பிரவேசம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நில்லுங்கள் பரதரே, தங்கள் அண்ணன் வெற்றியோடு அயோத்தி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இச்செய்தியை அறிவிக்க என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தார். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அவர் வரும் வழி பார்த்து காத்திருப்பேன். பார்த்தாயா மகனிடா, ஸ்ரீராமனின் மேல் அழியாத பற்று கொண்டிருந்தார் பரதன். அண்ணனின் வேண்டுகோளின்படி கடமை தவறாமல் ஒரு ராஜ ரிஷியை போன்று ஆட்சி செய்தார். அதனை அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்தார். பா, என்ன ஒரு பாசம் பார்த்தீங்களா சாமி? ஆனால் கூட பிறந்தவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு புனிதமான உறவு இருந்திருக்கா என்ன? ஆனால் இப்படி தியாகம் செஞ்ச மனுஷங்க நம்ம உலகத்தில் தான் வாழ்ந்திருக்காங்களா என்ன? ஆம், உயிர் கொடுக்கும் அளவிற்கு சேவை செய்தவர்களும் இருக்கிறார்கள். பார்க்கிறாயா? काल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का। अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का। பார்த்தீங்களா சாமி, இதனால தான் இந்த உலகத்தில் எவனும் இன்னொருத்தனுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்கிறதே இல்லை. ஏன்னா உதவி செய்கிறேன்னு போனால் கடைசியில் நமக்கு தான் ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி வரும். முழுவதும் பார்த்துவிட்டு சொல் மானிடா. ஐயா, உங்களை தாக்கியவர் யார்? ராமா, ராமா, வந்து விட்டாயா? உன் தந்தை தசரதனின் நண்பனாவேன் நான். உன் மனைவி சீத்தையை அந்த ராவணன் தெற்கு திசை நோக்கி தூக்கி செல்கிறான். சீதாவை மீட்க நான் எவ்வளவோ போராடினேன் அப்பா. என்னால்
முடியவில்லையே. உன்னிடம் இந்த விஷயத்தை தெரிவிப்பதற்காகவே என் உயிரை பிடித்து காத்திருந்தேன். அவளை காப்பாற்று, சீதாவை காப்பாற்று, காப்பாற்று ராமா, ராமா, ராமா. ஐயா, எங்களுக்காக இவ்வளவு பெரிய உதவி செய்தீர்களா? உங்கள் உயிர் போய்விடும் என்று தெரிந்தும் போராடினீர்களா? நீங்கள் எங்கள் தந்தையின் நண்பர் மட்டுமல்ல, எங்களுக்கு தந்தை போன்றவர். தந்தைக்கு ஆற்ற வேண்டிய இறுதிக் கடனை உங்களுக்கு செய்கிறோம். ஜடாயுவின் தன்னலம் பாராத அர்ப்பணிப்பு வாழ்வை பார்த்தாயா? மரணம் விதியால் நிர்ணயிக்கப்படுவது மானிடா. தன்னால் முடியாது என்பது தெரிந்தும் ஒரு பெண்ணை காப்பாற்ற போராடி உயிர் நீர்த்தார் ஜடாயு. அதனால்தான் மனித வடிவில் வந்த இறைவனான ஸ்ரீராமனின் மடியில் உயிர்விடும் பாக்கியம் பெற்றார். சுவாமி, இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி. என்னை மன்னிச்சிருங்க சுவாமி. மானிடா, அடுத்ததாக துணிவும் வீரமும் பக்தியும் ஒன்றாய் கலந்த அனுமனை பற்றி சொல்கிறேன், கேள். கேட்கிறேன் சுவாமி, சொல்லுங்க. கடல் கடந்து மலை சுமந்த பக்தன், தன்னலம் கருதாது சேவை செய்த மாவீரன், ஸ்ரீராமனின் நலனுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த கர்ம யோகி அனுமனை பார்த்தாயா? ஆமா சாமி, ஆனால் இப்பெல்லாம் யார் அப்படி இருக்காங்க? எல்லாருமே சுயநலமாக தானே இருக்காங்க. நம்மளை சுற்றி நிறைய கெட்ட குணமுள்ள மனுஷங்க தானே இருக்காங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எப்படி தெரியும்? இப்பெல்லாம் யார் உதவி செய்கிறேன் சேவை செய்கிறேன்னு யார் இருக்கா? அந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம்தானே. கவலைப்படாதே மானிடா, இப்போதும் இதையெல்லாம் சரி செய்து இவ்வுலகை மாற்ற ஒருவர் தோன்றியிருக்கிறார், பார்க்கிறாயா?
கர்மிகளை கர்ம யோகியாய் மாற்ற குருவால் மட்டுமே முடியும். இதனை உலகிற்கு மெய்ப்பிக்க பராசக்தியே அன்னையின் வடிவில் குருவாய் வந்து அவதரித்திருக்கிறார். தன்னலமற்ற புனித தாயின் சேவைகளை பார்க்கிறாயா? இதோ பக்தியையும் சனாதன தர்மத்தையும் கர்மயோகத்தையும் கற்பிக்கும் பள்ளிகள், கல்லூரிகள், ஏழை எளியவர்களின் நோய் தீர்க்கும் மருத்துவமனைகள்,